தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். கோவலனும் மாதவியும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பாக்குறாங்க. அது முடிஞ்சதும் கடற்கரையில வந்து உட்கார்றாங்க. யாழ் எடுத்து கோவலன் இசைக்க ஆரம்பிக்கிறான். கோவலன் ஒரு காதல் தோல்வி பாட்டை பாடுறான். உடனே மாதவிக்கு கோபம் வந்துருது. நாம இங்க இருக்கோம், இவன் கண்ணகிய நினைச்சு பாட்டு பாடுறானா அப்படின்னு சொல்லி கோபம் வந்து திரும்பவும் மாதவி ஒரு காதல் தோல்வி பாட்டை பாடுறா. இத பார்த்ததும் கோவலனுக்கு இன்னும் அதிகமா கோபம் வந்துருது. நாம இங்க இருக்கோம், இவ வேற யாரையும் நினைச்சு பாட்டு பாடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். உடனே மாதவியோட தோழி வசந்தமாலா கோவலன் மாதவியை விட்டுட்டு போறது சொல்றா. உடனே மாதவி வசந்தமாலா கிட்ட கையை காட்டி தடுக்கிறா. அதுக்கப்புறம் மாதவியும் கோவலனும் வீட்டுக்கு சேர்ந்து வராம மாதவி மட்டும் தனியா வீட்டுக்கு வரா. இத பார்த்ததும் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் ஆயிடுது. கோவலன் கண்ணகியை பிரிஞ்சதுக்கு அப்புறமா கண்ணகி தன்னோட சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்து எந்த அணிகலனுமே அணியறது இல்ல, குங்குமம் வைக்கிறது இல்ல, தன்னோட கணவனோட நினைப்புலயே உருகி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கோவலன் வர செய்தி தேவேந்திக்கு தெரிய வருது. தேவேந்தி கண்ணகியை நோக்கி வீட்டுக்கு போறாங்க. கண்ணகி கிட்ட போய் கோவலன் கண்ணகியை தேடி வர செய்திய கண்ணகி கிட்ட தேவேந்தி சொல்றாங்க. இத கேட்டதும் கண்ணகிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் ஏற்படுது. உடனே கண்ணகி ரொம்ப சுறுசுறுப்பா வாசலுக்கு வெளியே போறா. தன்னோட கணவன் எப்ப வருவான் அப்படின்னு சொல்லி ஆசையோட வாசலை பார்த்து காத்திருக்கா. கோவலன் இனிமே கண்ணகி முகத்துல எப்படி முழிக்கிறது? நாம என்ன கொஞ்ச நஞ்ச துரோகமா பண்ணிருக்கோம்? நம்மளே நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒருத்தியோட போயிட்டோமே, இனிமே நம்ம மனைவி நம்மளை எப்படி ஏத்துக்குவா அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட தன்னோட வீட்டுக்கு வரான். கண்ணகி கோவலனை பார்த்ததும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் கண்ணகி கோவலன் கால்ல விழறா. கண்ணகி கோவலன் கால்ல விழுந்ததும் கோவலனுக்கு இன்னும் அதிகமா குற்ற உணர்ச்சியா இருக்கு. கண்ணகிய பார்த்து கோவலன், இங்க பாருமா, நீ எவ்வளவு நல்லவளா இருந்தா எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருந்திருப்ப. நான் கூட உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். உங்ககிட்ட இருக்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் மாதவி கிட்ட கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டேன். ஆனா நீ எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்காம எனக்காகவே இது நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்க. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு, நீ எவ்வளவு நல்லவ அப்படின்னு தன்னோட மனசுல இருக்க எல்லா கஷ்டத்தையும் கண்ணகி கிட்ட சொல்றான். கண்ணகி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நான் இது வரைக்குமே உங்களுக்காக தான் வாழ்ந்தேன். இனிமே என்னோட வாழ்க்கை உங்களோட மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. கோவலனும் இதுவரைக்கும் நான் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இனிமே நான் வாழ போற வாழ்க்கை உன்னோட மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். கோவலன் கண்ணகி கிட்ட, நாம எவ்வளவு ஒரு செல்வ செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இப்ப நமக்குன்னு எதுவுமே இல்ல, எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்டேன். இனிமே என்னால உங்க அம்மா அப்பா கிட்டயோ இல்ல எங்க அம்மா அப்பா கிட்டயோ எந்த சொத்தையுமே என்னால கேட்க முடியாது. நானே சுயமா உழைச்சி உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கண்ணகி, எல்லாமே உங்க விருப்பம்தான், உங்க விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பம் அப்படின்னு சொல்றா. இந்த ஊர்லயே இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால நம்ம வேற ஊருக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கண்ணகி கிட்ட கோவலன் சொல்றான். கண்ணகி, எந்த செல்வமும் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, என்னோட கால் சிலம்பு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து தரேன். அந்த கால் சிலம்ப அடகு வச்சு சின்னதா ஒரு வியாபாரம் பண்ணுங்க, நீங்க அப்புறம் பெரிய ஆளா வருவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லி கோவலனும் கண்ணகியும் பேசி முடிவெடுத்து கால் சிலம்போட மதுரையை நோக்கி புறப்படுறாங்க.